எங்களை படிக்க வச்சது. நாங்கள் 8 பேர். 8 பேர். 5 பொண்ணுங்க 3 பசங்க. அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே என்னை பண்ணார். எங்களுக்கு 15 நகை போட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடு சொந்த வீடு அப்பாவுக்கு இருக்குது, எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. நாங்கள் நகை கொடுத்துட்டோம். சரி, அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நகை 5 நகையை கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டோம். அது வாடகை வந்துட்டு இருக்குமா. அப்போ இருந்து 200 250 ஆரம்பிச்சது. இப்போவும் இருக்குது. இப்போ அந்த வீடு இருக்குது. 2750 வாடகை வாங்குறேன். 2750 வாங்கிட்டு இருக்கிறேன். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? எங்கள் வீட்டுக்கார் மில்லுக்கு போகிறாரு. சிஎஸ்டபிள்யூ மில்ஸ்ன்னு சொல்லி மரக்கடை வீதியில் இருக்குது, காந்தி பார்க்கில். அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணேன். எனக்கு ஒரே பையன். விஆர்எஸ் வாங்கி இவரு வேலைக்கு போகலை. 9th அப்புறம் 10th முடிவு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஃபீஸ் கட்டவே முடியல. நான் இன்னொருத்தட்ட வாங்கி கடைசியில் ஃபீஸ் கட்டினேன். அவங்க இன்னும் நினச்சி தான் படுப்பேன். கம்மல் கொடுத்து நான் கூட அடமானத்தை வச்சு கடைசி ஃபீஸ் கட்டினேன். 1600 கட்ட முடியல. அவன் 10th முடிச்சா தானே ஏதோ ஒரு தொழில் படிப்பாரா. சரியா நட்டி என்கிட்ட வாங்குவேன். டியூஷன் மாத்திரம் 4 டியூஷன் தான் இருக்கீங்க. அப்போ சொக்கம்பூர் வந்துமா, என்ன ஏரியா தெரியுமா, என்ன சொல்ல வருமா, இது மாதிரி ஏரியா. அதில் நான் போய் இருக்கிறேன். அந்த பையனை எப்படி வளர்த்தோன்னு நம்ம கண்டிஷன் எடுத்து வளர்த்தோணும்.